இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் யூஸிங் பைனரி சர்ச். பைனரி சர்ச்சில் டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி பைனரி சர்ச் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்னா என்னென்னு பார்க்கலாம். டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்னால் ஒரு லார்ஜ் ப்ராப்ளத்தை ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸாக நம்ம டிவைட் பண்ணி அதை அதுக்கு வர ஆன்சரை மர்ஜ் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு சொல்யூஷன் எடுக்கிறது தான் வந்துட்டு டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக். Breaking larger problem into smaller sub-problems, solving them and combining their solution to solve the original problem. இதுதான் வந்துட்டு இதோட டெஃபினிஷன், டிவைட் அண்ட் கான்கர் டெஃபினிஷன். பட் பைனரி சர்ச் பார்க்கலாம். பைனரி சர்ச்சு இப்போ பைனரி சர்ச் யூஸிங் கான்கரண்ட் டெக்னிக் அதோட கோட் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஸ்டார் இன்க்ளூட் studio.h அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்ட்டு மெயினுக்கு வரலாம். இப்போ இன்ட் மெயினில் என்ன கொடுத்துருக்கோன்னா இன்ட் மெயின், அப்புறம் வந்துட்டு இன்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம் NIK res RES ஓகேவா. இப்போ வந்துட்டு வந்துட்டு நம்ம இது பண்ண நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரிண்ட்எஃப்பில் என்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போட்டு இப்போ ஸ்கேன்எஃப் போட்டு அதை வந்துட்டு இன்புட் வாங்கிக்கிறோம், யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். அப்புறம் இன்ட்டு வந்துட்டு அரே வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துறோம், அரே நேம் கொடுக்கணும், அரே கொடுக்கணும். இப்போ இன்ட்டு அரே ஆஃப் n நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுதான். இப்போ வந்துட்டு பிரிண்ட்எஃப் என்டர் அரே கொடுத்துட்டோம். சார்ட்டட் ஆர்டரில் இருந்தால் தான் பைனரி சர்ச் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்துட்டு ஐக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும், ஃபார் லூப் போட்டு ஐ வந்துட்டு கொடுக்குறோம். அரே ஆஃப் ஐ கொடுத்துருக்காங்க ஸ்கேன்எஃப்பில். பிரிண்ட்எஃப் வந்துட்டு கீ வந்துட்டு நம்ம என்ன கீ சர்ச் பண்ண போகிறோம், நம்மளோட கீ என்னன்ட்டு நாம் என்டர் பண்ணுறதுக்காக இங்கே பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் கொடுத்துருக்கோம். ரெஸ் ஈக்குவல் டு பைனரி சர்ச் ஆஃப் இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதில் மேலே சொல்கிறேன் பாருங்கள். மேலே இப்போ இன்ட்டு பைனரி சர்ச் கொடுத்துட்டு உள்ளார இன்ட் ஆஃப் அரே ஆஃப் நம்ம வந்துட்டு கீழே n கொடுப்போம்ல அதுதான் மேலே வரும். இன்ட்டு லோ வந்துட்டு டிக்ளேர் பண்ணோம், அப்புறம் ஐங்க, அப்புறம் வந்துட்டு கீ மீன்ஸ் நம்ம என்ன வந்துட்டு சர்ச் பண்ண போகிறோமோ அந்த இது வேல்யூ இன்ட்டு மிட் கொடுத்துட்டு இப்போ இஃப் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு லோ வந்துட்டு லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஐயாக இருக்கணும். ஐயாக இருந்தாக்கா வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளார போவோம். மிட் ஈக்குவல் டு ஃபார்முலா, மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஐ டிவைடட் பை 2 வந்துட்டு மிட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த மிட்டு வந்துட்டு கீக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு சர்ச் பண்ணி ஈக்குவலாக இருந்தாக்கா மிட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ வந்துட்டு மிட்டு வந்துட்டு கீக்கு ஈக்குவலாக இல்லைனாக்கா லெஸர் தெனான்னு செக் பண்ணும். இந்த இஃப் கண்டிஷனில் வந்துட்டு லெஸர் தெனாக இருந்துச்சுனாக்கா ரிட்டன் ஆகும். பைனரி சர்ச்சில் ரிட்டன் ஏ வேல்யூவு அரே வேல்யூ, அப்புறம் லோ வேல்யூ, அப்புறம் மிட் -1, அப்புறம் கீ வேல்யூ ரிட்டன் ஆகும். ஒரு வேளை வந்துட்டு கீ வந்துட்டு லெஸ்ஸர் தென் ஏ ஆஃப் மிட் இல்லை அப்படின்னாக்கா அது வந்துட்டு கீழே இருக்கிறது ரிட்டன் ஆகும். பைனரி சர்ச் ஆஃப் ஏ மிட் ப்ளஸ் ஐ மிட் ப்ளஸ் 1 ஐ கீன்னு வந்துட்டு ரிட்டன் ஆகும். இப்போ இது எதுவுமே இந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு இஃப் கண்டிஷனில் ரெண்டுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஒரு வேளை லோ வந்துட்டு லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஐயா இல்லை அப்படின்னாக்கா -1 ரிட்டன் ஆகிடும். அப்படி -1 ரிட்டன் ஆகும்ல தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இது ஆகும். ரெசல்யூட் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். மேலே இருக்கிற இந்த கோட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு ரெசல்யூட் ஈக்குவல் டு -1 வரணும். -1 வந்துச்சுனாக்கா எலமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துட்டு வரும். கீ அந்த நீங்கள் என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது நாட் ஃபவுண்ட்னு வரும். ஒரு வேளை இங்கே ரெசல்யூட் -1க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ வந்துச்சுனாக்கா எலமெண்ட் ஃபவுண்டுன்னு எந்த பொசிஷனில் ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு வரும். எலமெண்ட் ஃபவுண்டு என்ன எலமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ அது வந்துட்டு ஃபவுண்டு அட் பொசிஷன் ரெஸ்னால் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னுட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் கொடுத்துடணும். இப்போ வந்துட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
enter number of elements. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுக்குறேன். enter number of arrays sorted ஆர்டரில் போடணும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 24 27 36 68 77 கொடுக்குறேன். என்ன எலமெண்ட் சர்ச் பண்ணணுன்னு கேட்குது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 36 கொடுக்குறேன். பாருங்கள் 36 ஃபவுண்ட் அட் பொசிஷன் 1. ஏன் இங்கே 1 அப்படின்னு வருது, ஏன் இங்கே 2 வருதுன்னாக்கா, இது வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு ஜீரோஸை தான் எடுத்துக்கும். ஆக்சுவலாக ஜீரோஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அரே எப்பயுமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். 24 வந்துட்டு 0, 27 வந்துட்டு 1, 26 வந்துட்டு 2. இப்போ வந்துட்டு இதுவே ஹியூமன் ரீட் அப்படி ஹியூமனோட இதுபடி வேணும் அப்படின்னாக்கா இங்கே ரெசல்யூட் +1 அப்படின்னு கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எலமெண்ட்ஸ் கேட்குது 5. அரே வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் 24 கொடுத்தேன்னா 24 37 68 77 அப்புறம் 89 சும்மா கொடுக்குறேன். என்ன எலமெண்ட் சர்ச் ஆகணும்னு கேட்குது. 68னே கொடுக்குறேன். இப்போ தேர்ட் பொசிஷன் காட்டும். இது ஏன் இப்படி தேர்ட் பொசிஷன் இப்போ காட்டுது அப்படின்னாக்கா, இது வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கோம். ஹியூமன் ரீட் படி கம்ப்யூட்டர் 0வாக தான் எடுத்துக்கும். இங்கே வந்துட்டு ரெஸ் +1 கொடுத்தனால இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 3ன்னு காட்டுது. இது ஹியூமன் படி இது 1 2 24 வந்துட்டு 1 37 2 68 வந்துட்டு 3. இப்போ வந்துட்டு இதையே நான் கொடுக்குறேன் பாருங்கள். திரும்ப வந்துட்டு அந்த ரெசல்யூட்டை எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த ரெசல்யூட் +1 எடுத்துடுறேன். இதை இப்போ சர்ச் பண்ண பாருங்கள். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 கொடுக்குறேன். அதே எலமெண்ட்ஸே கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். (24) 37 68 77 89 கொடுக்குறேன். சர்ச் எலமெண்ட் வந்துட்டு 68 கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு 2ன்னு வருது. அப்போனா 24 வந்துட்டு 0, 37 வந்துட்டு 1, 68 வந்துட்டு 2. அதனால தான் வந்துட்டு அது அப்படி வருது. ஓகேவா? அதுதான் இதுதான். தட்ஸ் இட்.